நடிகை ஆர்த்தி ரொம்ப துக்கமா இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்க குடும்ப உறுப்பினர், நெருங்கிய நபர் இறந்து போயிட்டாங்க. லைஃப்ல யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்ற லெவலுக்கு இப்ப அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி அவர்களுடைய தந்தை இறந்து போயிட்டாரு. இவங்கள பத்தி சொல்லணும்னா, டாப் 10 நிகழ்ச்சியிலருந்து ஆரம்பிச்ச நெறைய சின்ன திரை தொடர், அதுக்கப்புறமா படங்கள்னு நடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம நகைச்சுவை நடிகரான அவங்க கணவரையும் காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க. அதுவும் கலைஞர் அவர்களுடைய தலைமையில தான் அந்த திருமணம் நடந்துச்சு. இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது ஹாப்பியா இருந்துச்சு. அம்மா, அப்பா அது மட்டும் இல்லாம சிஸ்டர்ஸ்லாம் சைனால இருந்தாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஆனா, அப்பா இப்ப தான் இறந்து போயிருக்காரு. சொல்லப்போனா அம்மாவுடைய துக்கத்த மறைச்சுட்டு அப்பா அவ்ளோ சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்துட்டு இருந்தாரு. எல்லார் முன்னாடியும் அப்படிதான் காட்சிப்படுத்திட்டு இருந்தாரு. கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டாரு. அவர் யாருன்னு கேட்டா, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு கீழ வேலை பார்த்த ஒரு நபர். ஸோ, இவங்களும் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சாம். பட் அத இவங்க நிறைவேத்தவே இல்ல. சரி என்னடா அது இப்படியே போயிட்டுருக்கு. வேற ஏதாவது பண்ணட்டுமா? ஆர்த்தி ஏதாவது யோசிக்கணுமா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு நடிப்பு வாய்ப்பெல்லாம் வந்துச்சு. அதையும் சப்போர்ட் பண்ணாங்க. தன்னுடைய 2 பொண்ணுங்களையுமே பையன் மாதிரி போல்டாவும், தைரியமாவும் வளர்த்துருக்காங்க. ஸோ, அதனாலவோ என்னமோ ஆர்த்திக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேட்கறதெல்லாம் பண்ணி குடுத்த ஒரு நபர். அப்பாவுடைய ஆசைய நான் நிறைவேத்தல. ஆனா எனக்கான எல்லாத்தையும் எங்க அப்பா சரியா பண்ணியிருக்காரு. அப்பான்னா எனக்கு இது உலகம். அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா மட்டும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஏன்னா அக்காலாம் ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவங்க இங்கேயே இருந்து பார்த்து இருந்திருக்காங்க. நல்லா கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் என்னாச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சென்னையில அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீவிர சிகிச்சை பிரிவுக்கெல்லாம் வந்ததுக்கு அடுத்து மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தும் போயிட்டாராமா. இந்த ஒரு துக்கம் அப்படின்றது ஆர்த்தியால டாலரேட் பண்ணவே முடியல. அப்பான்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இல்லன்னா எப்படி இந்த உலகம் இருக்க போகுதுன்னு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.